ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இந்த ஒரு வாரம், அதாவது நாளை மண்டேலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வீக்லி ரீடிங் பார்க்கலாம். இந்த வாரம் சிலருக்கு இது தொழில் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. சிலருக்கு உறவுகள் சம்மந்தமான ஒரு சிக்கல் மாதிரி இருக்குது. உறவுகளில் உங்கள் அதாவது கணவன் மனைவி, உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸுக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மனக்கசப்பு, ஒரு சண்டை சச்சரவு, இதனால பிரிஞ்சு இருந்தீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் சிக்கல். அதே மாதிரி சிலருக்கு பணப்பிரச்சனை, ஏதாச்சும் கொடுத்த காசு நமக்கு வரல. அது மாதிரி தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கல, அதாவது நம்பி போட்ட காசு வரலை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பழைய பிரச்சனைனால ஒரு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போயிட்டு இருந்ததுன்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு பீரியடாக இருக்குது. அதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி கொடுக்கறதுக்கான எல்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்கள் சைடு ஃபேவர் ஆகிறதுக்கான கரெக்டான ஒரு பர்சன், அது ஒரு லாயராக இருக்கலாம், கரெக்டான ஒரு லாயர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான எல்லா கிளாரிட்டியும் உங்களுக்கு மைண்ட்லேயே உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் அன்ஃபோல்ட் ஆகிறது பார்ப்பீங்க. இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்து இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர்ற இந்த டைம் ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும். நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிங் பீரியடாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லைஃப் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சராக, நல்ல ஒரு சுபிட்சமாக, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இப்போ நல்லா ஓரளவுக்கு சுபிட்சமாக, இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா லைஃப் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் உறவுகளுக்குள்ளேயும் சரி அந்த ஒரு மாற்றம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக பேசிக்கிறது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு போகிறது, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி குழந்தைகள், நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் ஒரு சுமூகமான ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக நீங்கள் லைஃப் லீட் பண்ணுறது, அதெல்லாம் அந்த மாற்றங்கள் எல்லாம் இனிமேல் நல்லாவே இருக்கும். ஒரு கஷ்டமான அந்த டஃப் சைக்கிள், அந்த பீரியட், வேறு என்ன சிக்கல், அந்த கோர்ட்டு கேஸு என்னவோ அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு நல்ல ஒரு நியூ பிகினிங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அந்த தொழில் வேலையாகட்டும், அதுலேயும் உங்களுக்கு கரெக்டான ஒரு பர்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுக்கு அந்த வேலையில், உங்கள் தொழிலில் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கான கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களும் வருவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஒரு டஃப் சைக்கிள், இந்த ஒரு பீரியட் உங்களுக்கு முடிஞ்சு ஒரு வெளிச்சம் வர மாதிரி வாழ்க்கையில். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த பீரியடோட அந்த டஃப் சைக்கிள் மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அந்த டஃப் பீரியட் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவும் உங்கள் மைண்டை ரொம்ப நெகட்டிவாக போக விடாமல், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவரோட ஹெல்ப்போட, டிவைன் பிளஸிங்கும் நமக்கு இருக்குது, கடவுள் நமக்கு துணையாக இருக்காரு அப்படின்றதையும் நீங்கள் நம்பி உங்களுடைய மைண்டை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிறப்ப, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா பாசிட்டிவாக அன்ஃபோல்ட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மெமரபிள் ஒரு டைமாக உங்களுக்கு எல்லாம் மாறப்போகுது. அது செலிப்ரேட்டிங் டைமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் உங்கள் உறவுகளுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஃபங்க்ஷனோ, அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணி நீங்கள் எல்லாரும் ஒரு சந்தோஷமாக பேசி சிரித்து இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டான தருணங்கள்லாம் அமையும்.